இல்லாத கடவுளை குழந்தையாக கருவில் சுமந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தன் எலும்பிலிருந்து உருவான பெண்ணை பார்த்து என் எலும்பின் எலும்பே என்று மட்டுமல்ல என் சதையின் சதையே என்று பாடிய ஆதாமை விட எத்தனையோ மடங்கு சிறப்பாக பாட தகுதி பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். ஏவாள் உருவான போது அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆதாமை போலல்லாமல் தான் பெற்றெடுக்கப் போகும் மெசியாவை குறித்து இரவும் பகலும் விழிப்பாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உறக்கத்தில் இருந்த ஆதாமை போலல்லாமல் மெசியாவை பெற்றெடுக்க 10 மாதங்கள் விழிப்புடன் இருந்து அவரை சுமக்கும் பேறு பெற்றிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நல்ல கனியாகிய இயேசுவை பெற்றெடுத்த நல்ல மரமாகிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்க முடியாது என்பதற்கு ஏற்ப நன்னீரின் ஊற்றாகிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அத்திமரம் ஒலிவப் பழங்களை தர முடியாது என்பதற்கு ஏற்ப ஒலிவ மரத்திற்கு ஒப்பான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திராட்சை செடி அத்திப்பழங்களை தர முடியாது என்பதற்கு ஏற்ப திராட்சை செடிக்கு ஒப்பான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமகனாகிய நற்கனியை தருகின்ற நல்ல மரமாக அமல உற்பவியாக உருவாக்கப் பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். குழந்தையும் ஆசி பெற்றதே என்ற வார்த்தைக்கேற்ப இயேசுவைப் போல் அவருக்கு அடுத்ததாக போற்றுதலுக்குரியவரான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம்.
திருமகனை மீட்பராக இவ்வுலகுக்கு அனுப்ப திருவுளம் கொண்ட பொழுதே நினைவில் போற்றுதலுக்குரியவராக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். ஊனும் உடலும் கொண்டவராக திருமகன் பிறக்க காரணமாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் முன்மாதிரியாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை உருவாக்குவதில் ஆவியாரின் ஆற்றலை பெற்றிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். 30 ஆண்டுகளும் தம் மகன் இயேசுவை விண்ணக மகிழ்ச்சியில் வளர்த்தெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு அறிவிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேர்ச்சி பெற காரணமாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் சிறப்பான அன்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மேன்மையானவரை வயிற்றில் சுமந்த உடன்படிக்கை பேழையாகிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவுடன் சேர்ந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நேர்மையாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எம்மை ஆசீர்வதிக்கவே விரும்பும் இனிய தந்தையே, எல்லா நலன்களாலும் எம்மை நிரப்பவே விரும்புகிற அன்பு தந்தையே, உம்மை நெஞ்சார போற்றுகிறோம். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று தூய ஆவியார் எலிசபெத்து மூலமாக வாழ்த்தியதன் வழியாக குழந்தையை சுமந்த மாதா எவ்வளவாய் ஆசி பெற்றவர் என்பதை காண்கிறோம். முட்டை ஓடாக சிப்பியாக மாதாவை வர்ணிக்கும் சிலருடைய எண்ணங்களுக்கு சாட்டையாக இந்த வசனத்தை காண்கிறோம். மரியாள் கடவுளின் திருமகனை பெற்றெடுக்க பயன்படுத்தப்பட்ட கருவிதான், அந்த கருவியினால் தான் மீட்பில்லையே என்று சிலர் விவரிக்கும் பொழுது உங்களையும் உங்கள் திருமகன் இயேசுவையும் தூய ஆவியாரையும் எவ்வளவாய் காயப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்கிறோம். எனக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்பது உன் திருமகனின் வாக்கு.
நீ நன்றியுள்ளவர். உம் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிடும் குணம் கொண்டவர் அல்ல. ஆகவே உம் இதய துடிப்புகளை மூச்சும் பேச்சும் செயலுமாக கொண்ட மரியன்னையை எவ்வளவாய் மேன்மைப்படுத்த பிரியமுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம் திருமகனையும் மாதாவையும் எவ்வகையிலும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையான புனித பிழைப்பு இருப்பதை காண்கிறோம். இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை மட்டுமல்ல, இயேசு விட்டு சென்ற பணிகளை தொடரச் செய்ய தொடக்க கால திரு அவையின் விண்மீனாக விளங்கிய தாய் மரிக்காக உம்மை போற்றுகிறோம். உம் திருமகனை போற்றி பாடினால் மட்டும் போதாது, உம் திருமகனின் தாயாரையும் மனிதர் போற்ற வேண்டும் என்ற உம் அறைகூவலை உணர்ந்து அன்னையை போற்றுவதால் கிடைக்கும் அருளில் வளர எம் அகக்கண்களை திறந்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.